எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்ஸை தட்டி விட்டுருங்க. நீங்கள் லைக்ஸ் போட்டால் தான் நிறைய பேருக்கு என் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் காய்ஸ், ஆல்ரெடி நான் கம்யூனிட்டிலே போஸ்ட் போட்டிருந்தேன். நான் இன்னொரு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதில் நிறைய ஹெல்த் கேர் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த சேனலில் காமிக்கிறல்லவா அந்த சேனல்லையும் காமிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இவளோட பேர் லேன் இருக்கால, அவள் கையில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் அவள் எரிச்சிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் எரிச்சுக்கிட்டே அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை பார்க்குறா. அதை பார்த்துட்டு நீயும் என்னை ஏமாற்றிட்டல, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க, நீ என்னை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டேன்னு நினச்சா. ஆனால் நீ என்னோட மனசில் ஒரு பெரிய பாறாங்கல்லே தூக்கி போட்டுட்ட, அந்த அளவுக்கு நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவளோட பாய் ஃப்ரெண்டோ அவளை எடுத்த ஃபோட்டோவை அப்படியே எரிச்சிடுறா. ஸோ இவனோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. நம்ம லேனுக்கு இன்னைக்கு மேரேஜ் அவள் பாய் ஃப்ரெண்டோட. ஸோ அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வர அவன் ஒரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, நம்ம லேன் இருக்கால அவளோட சிஸ்டர் தான். நம்ம லேனோட சிஸ்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியா. நம்ம லியானே சொல்கிறேன். அண்ட் இந்த பையன் இருக்கான்ல இவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கு. இப்போ காங்கோ லியா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ லியா அப்படியே காங்க பார்க்க காங் கேட்குறேன், என்ன நீ பிரைடல் ட்ரெஸ் போட்டிருக்க, எல்லாரும் பார்த்து நீ தான் பொண்ணுன்னு நினச்சிக்க போகிறாங்க சொல்ல. ஆமாம், ஒரே ஒரு மாப்பிள்ளை ஆனால் ரெண்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. ஸோ இவன் இந்த லியாவோட அஃபேரில் இருக்கான். இந்த விஷயம் இப்போ தான் நம்ம லேனுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த லியா, என்ன நீ எனக்கு கிஸ் பண்ண மாட்டியா, என்ன பார்க்கணுன்னு ரொம்ப ஏக்கமாக இருந்த, அது மட்டும் இல்லாமல் நீ லேனோட சும்மா தானே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவனும் அப்படியே ஆமான்னு தலையாட்டிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருப்பானா. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம லேனுக்கு மனசே உடஞ்சிருச்சு. அவள் அப்படியே அங்கேருந்து அழுந்துக்கிட்டே போகிறா. இந்த லியா அதை பார்த்து அப்படியே சிரிக்கிறா. சொல்லி நம்ம லேன் சொல்கிறா, இந்த மாதிரி நான் ரொம்பவே கொடுமையாக அனுபவிச்சிட்டேன். இப்போ அவள் என்னோட பாய் ஃப்ரெண்டே என்கிட்ட பிரிச்சுட்டால, அவளோட அப்பா அம்மா கூட என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணதில்லை, அவங்க என்ன அடாப்ட் பண்ணாங்க ஆனால் என்னை ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணல அப்படின்றா. ஸோ இவளோட சிஸ்டர் கிடையாது, சொந்த சிஸ்டர் கிடையாது, இந்த லியாவோட ஃபேமிலி அவளை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லேனு அவங்க குரூப் ஃபோட்டோ பார்க்குறா. அதில் என்னென்னா இந்த லியாவோட அப்பா அம்மா, நெக்ஸ்ட்டு லேன் 3 பேர் இருக்காங்க. ஆனால் லேன் மட்டும் நின்றுட்டு இருப்பா. ஸோ இதை பார்த்துக்கிட்டே அவள் என்ன பண்ணிடுறான்னா, எனக்கு இந்த ஃபேமிலியே வேணாம், நானும் எவ்வளோ தான் இவங்களோட கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நானும் இவங்க என்னை எப்போயாவது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எரிச்சிட்டு ஒரு கலரையை பார்க்குறா. அதில் அவளோட ஃபோட்டோ தான் இருக்குது. என்னோட சாவுக்காக நானே ஒரு கலரையை ரெடி பண்ணி வச்சுட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்றவெல்லாம் நம்ம லேன் அப்படியே வாய்ஸ் ஓவரில் சொல்கிறா. ஸோ இவன் ரொம்பவே கொடுமையை அனுபவிச்சிருக்கா போல். ஸோ இப்போ இவன் சூசைட் பண்ண போகிறா. அதுக்குள்ளே அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் இது பாரு, நான் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சின்னு சொல்லி நீங்கள் யார் அப்படின்னு லேன் கேட்க, இந்த மாதிரி நீ என்னோட சிஸ்டர், உன்னோட டிஎன்ஏவை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது நீ என்னோட சிஸ்டருன்ட்டு. ஸோ என்னை மீட் பண்ணுறதுக்காக வா அப்படின்ட்டு ஒரு பர்சன் சொல்கிறாரு. இது கேட்டு நம்ம லேண்ட் நம்பலை. எப்படி என்னோட டிஎன்ஏ நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு, நீ இந்த ஆர்ஃபனேஜில் இருந்துன்னு வந்த, ஸோ நீ என்னோட சிஸ்டர் தான், உன்னோட டிஎன்ஏ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எந்த மேட்ச் ஆகுது, ஸோ உன்னோட ஃபேமிலி நாங்கள் அப்படின்னு சொல்ல அப்படியே சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. நம்ம லேன் அவளோட வீட்டில் இருக்கா. ஸோ இப்போது அவளும் இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஸோ அவங்க 2 பேர் கல்யாணம் ஒன்றும் பண்ணிக்கல, ஆனால் லிவின்ல இருக்காங்க. ஸோ இவள் பாட்டன் தண்ணி குடிச்சிட்டு இருக்க. அப்போது நம்ம காங் வராரு. என்ன நீ சும்மா உட்காந்துட்டு இருக்க, இப்படியே தண்டமாக உட்காந்துட்டு இருக்க போறியா, உன்னோட சிஸ்டர் இருக்கா பார்த்தியா, அவள் எவ்வளவே நல்லாவா இருக்கா, அவள் நல்லா பியானோலாம் வாசிக்கிறா, நல்லா வயலன்லாம் வாசிக்கிறா அப்படின்ட்டு அவளை ரொம்ப பெருமையாக பேசுகிறானா. இது கேட்டே நம்ம லேனுக்கு கோவம் வரும். இப்போது இந்த காங் போகிறத பார்த்த லேனு, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் பக்கத்தில் தான் உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்ல, நானும் வரேன் அப்படின்ட்டு நம்ம லேன் சொல்ல, நீ எதுக்கு வர, நீ வீட்லேயே கடைன்னு சொல்ல, என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு நான் வரக்கூடாதா, நான் வருவேன் அப்படின்ட்டு நம்ம லேன் சொல்கிறா. இங்கே வெளியில் இந்த லியா இருக்கால, அவள் காங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ காங்கும் இவன் 2 பேருமே தான் அவங்க வீட்டுக்கு போகலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ லேனு நம்ம காங் பின்னாடி வருவா. இந்த விஷயத்த லியா பார்த்துருக்க மாட்டா. ஸோ அவள் காங் கிட்ட வர அப்போ தான் பார்க்குறா இந்த லேன் இருக்கிறத. லேனை பார்த்துட்டு லியா கேட்குறா, லேன் நீ இங்கே அப்படின்ட்டு. ஏன் நான் என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதா, சரி ஃபஸ்ட்டு நான் தான் இந்த கேள்வி கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல. அப்போ தான் காங் சொல்கிறாரு, நான் இவளை அப்படியே அவளோட வயலின் கிளாஸில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல. எப்படி அப்படியே விட முடியும், வீடு இந்த சைடுக்கா இருக்குது, அவளோட வயலின்
சண்டைக்குள்ள சைடு இருக்குது எப்படி விடுவா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த காங் அப்படியே மழுப்புறான். ஸோ இவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருப்பாங்க போல். ஆனால் லேன் வந்ததுனால இவங்க 2 பேரால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம லேன் சரி வாங்க நம்ம 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கதை ஓப்பன் பண்ண போகிறா. ஆக்சுவலி அந்த கார் இருக்குல்ல, அந்த காரில் பின்னாடிக்கா சீட் இருக்கும். ஸோ அந்த சீட்டில் தான் நம்ம லேன் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு போவா. இதை வந்து இந்த லியா நோட் பண்ணிவிட்டு அவகிட்ட வந்துட்டு இல்லை நீங்கள் உட்காராத, நீ வந்து முன்னாடி உட்காந்துக்கோ அப்படின்ட்டு சொல்ல லேன் அப்படியே வந்து லியாவை பார்ப்பா. ஏன் நான் முன்னாடி உட்காரணும்னு சொல்லிட்டு கேட்க இல்லை எனக்கு கார் சிக்னஸ் இருக்குது, இப்போ நான் முன்னாடி உட்காந்தேன்னா முன்னாடி ரோடு போகிறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றும், சொன்னால் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், நானும் பிரதர்னாலும் அங்கே உட்காந்துக்கிறோம், நீ வந்து முன்னாடி உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவளும் இந்த காங்க 2 பேருமே பின்னாடி உட்காந்துப்பாங்க. நம்ம லேன் இருக்கால அவள் முன்னாடி உட்காரா. இவளுக்கு நல்லாவே தெரியும் இவளோட இன்டென்ஷன் என்னன்ட்டு. இப்போ வந்து காங்கோ அவளும் உட்காந்துட்டு இருக்காங்க பின்னாடி. அப்போ இந்த லியா சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான்னா இந்த காங்கோட தொடை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் அப்படியே வந்து அவளோட கையை வைக்கிறா. ஸோ இந்த காங்கோ அப்படியே அவளை பார்ப்பாரு. இதெல்லாம் வந்து நம்ம லேன் வந்து பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவளோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது அவள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணியிருப்பான், அந்த பையன் சீட் பண்ணுறானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்க. அப்போ அவளுக்கு மெசேஜ் வருது. அதாவது ஒரு பையன் சொல்லியிருப்பான்ல நீ என்னோட சிஸ்டர்ன்ட்டு, அவன் வந்து புது ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குறான் நம்ம லேனுக்கு. ஏன்னா லேன் தான் கேட்டிருப்பா. ஸோ அதனால தான் அவன் அப்படியே அனுப்பிவிட. இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து நம்ம லியாவோட வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலி நம்ம லேனை அடாப்ட் பண்ண வீடு. ஸோ அவங்கள வந்து லியாவோட பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம். ஸோ லியாவோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்து லியாக்காகவும் கான்காகவும் தான் வந்து சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க. இப்போ லியாவும் காங்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க அப்போது நம்ம லியா அம்மான்னு சொல்லுவா. ஸோ அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச அப்போ நம்ம லேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியாவோட அம்மாவை கூப்பிட்றா. ஸோ அவங்க லேனை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து நம்ம லேன் இருக்கால அவளை அடாப்ட் பண்ணி வாழ்ந்தாங்க. ஆனால் இவளுக்கு சுத்தமாக பாசம் எதுவுமே கொடுத்ததில்ல. இப்போ கூட வந்து இவங்க லியாவையும் இந்த காங்க 2 பேரையும் தான் வீட்டுக்குள்ளே வர சொல்கிறாங்க. ஆனால் நம்ம லேனை வர சொல்லவே இல்லை. இதெல்லாம் பார்த்து லேனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை வந்து கொஞ்சம் கூட ஒரு ஹியூமன் பீங்காக இவங்க நான் மதிக்க கூட மாட்டிக்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இவங்களுக்கு நான் வேணான்னா எதுக்கு என்ன அடாப்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்போ வந்து இவளும் வந்து உள்ளே வந்துடுறா. ஸோ உள்ளே வந்தோடனே இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேன் இருக்கால அங்கே இருக்கிற ஒரு எறா பீஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அதுக்குள்ளே வந்து நம்ம லியாவோட அம்மா என்ன நீ இதெல்லாம் சாப்பிட்ற, இதெல்லாம் உனக்கு கிடையாது, இது நான் லியாக்காக பண்ணேன், நீ இந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட அப்படின்ற மாதிரி அதை தட்டி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்குறாரு நம்ம காங்க. ஆனால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். லியாவோட அப்பாவும் இது பார்ப்பாரு. இப்போ என்ன ஆகுனா அவளுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்றாங்களா, அவளுக்கு அது சாப்பிட பிடிக்கல. அதாவது யாருக்கு தாங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட பிடிக்கும், இருந்தாலும் அவளுக்கு இதுதான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாளா. அப்போ வந்து இந்த லியா இருக்காளா அவள் நல்லவ மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருப்பா. இப்போ லியாவோட அம்மா அவளுக்கு வந்து இறாலாம் வைப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டீங்க ஏம்மா நீங்கள் அக்காவுக்கு அதெல்லாம் கொடுக்கல, இருங்க நான் வந்து அவளுக்கு அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறாளா ஒரு சூப் எடுத்து நான் உனக்காக வந்து இந்த சூப் தரேன் அப்படின்னு சொல்லுவா. நம்ம லேனை வந்து இல்லை எனக்கு அந்த சூப்லாம் வேணாம்னு சொல்ல. இப்போ காங்க வைப்பார் எவ்வளோ வந்து கைண்டாக இருக்கா, கொடுக்குறத வாங்கிக்கோ அப்படின்லாம் சொல்லுவார். இப்போது இந்த லேனுக்காக இந்த லியா என்ன பண்ணுறான்னா சூப் எடுத்துட்டு நம்ம லேன் கிட்ட வர லேனும் அதை வாங்க வேணாம்னு தான் நினைக்கிறா. இருந்தாலும் வந்து இந்த லியா வந்து கொடுக்குறாளா, இவளுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. இந்த காங் வர இந்த லியாக்கே சப்போர்ட் பண்ணுறானா. ஸோ அவளால் என்ன பண்ண முடியும், ஸோ அதனால் வாங்கலான்னு சொல்லிட்டு வருவாளா. ஆனால் இந்த லியா வச்சுருந்த பிளானே வேற. அவள் டப்புன்ட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம லேன் கையிலே ஊற்றிடுவாளா. அவள் கையில் அப்படியே கொதிக்கும். ஆனால் இந்த லியா எப்படி ஆக்ட் பண்ணுவானா எல்லாமே இவளோட கையில் விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு ஆன்னு கத்துறா. இங்கே லியாவோட அம்மா அப்பா நம்ம காங் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லியா கிட்ட தான் போவாங்க. ஒருத்தர் கூட இந்த லேன் இருக்கால அவகிட்ட வரமாட்டாங்க. நம்ம லேனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம கையில் தான் இவ்வளோ அடிபட்டிருக்கு, ஆனால் நம்மக்கிட்ட யாருமே வரலையே அப்படின்னு பார்க்குறா. இப்போ இந்த லியாவும் ரொம்பவே ஆக்டிங் பண்ணுறா. ஐயோ என் கை வலிக்குதுன்னு. அவளுக்கு லைட்டாக தான் அடிபட்டிருக்கும். ஆனால் நம்ம லேன் இருக்கால அவள் கை ஃபுல்லாகவே வந்து ரெட் ஆகிருக்கும். இப்போது நம்ம லியாவோட அப்பா இவளை போட்டு அடிப்பார். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வேணுட்டே சூப்பை வந்து என்னோட பொண்ணு கையில் தள்ளி விடலான்னு சொல்ல, இல்லை நான் அப்படி பண்ணலான்னு சொல்ல இருப்பார். எனக்கு கண்ணு இல்லையா, நான் நல்லாவே பார்த்தேன், நீ வேணுன்ட்டே அந்த சூப்பை என்னோட பொண்ணு கையில் கொட்டிட்ட, உனக்கு என் பொண்ணை பார்த்தா பொறாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே திட்டுறாங்க. அவளும் அப்படியே பார்க்குறா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு. ஆனால் அவன் வந்து இங்கே லியாவை உனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அந்த கையை தடை விட்டுட்டு இருப்பான்.
லியாவோட அம்மாவும் உனக்கு பொறாமடி என் பொண்ணை பார்த்தா, அவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்ட்டு அப்படின்ட்டு அவள் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி குத்தி காமிக்க, அப்போ காங்கும் வந்து நம்ம லேனை பார்க்குறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ ஓவராக ரியாக்ட் பண்ணுற, இவன் கையில் தான் எப்படி அடிபட்டுருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. நம்ம லேனுக்கு ஒரு வாட்டி அடிபட்டிருக்கோம், அது லைட்டாக தான். அப்போ இந்த காங்கு ரொம்பவே பார்த்துட்டு இருப்பா, ஐயோ என் செல்லக்குட்டி உன் கைக்கு என்னாச்சுமா, ஒன்றும் இல்லைம்மா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே பாசமாக பேசியிருப்பான். இப்போ அப்படியே வந்து ஜர்க்காகி பேசுகிறானா, இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஆனால் இந்த லியாக்கெலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவன் போய் நீ வந்து ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வா, என்ன சோம்பேறி மாதிரி நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல அவளை ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. அவள் ஸ்லோவாக வருவாளா, இதை பார்த்தவன் என்ன நீ நாளைக்கு வந்து எடுத்து கொடுப்பா போல பாவம் இந்த லியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் எய்டை வாங்கி இந்த லியாவுக்கு போட்டு விட்றான். இதெல்லாம் பார்க்குற நம்ம லேனுக்கு எப்படி இருக்குங்க, அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவன், அதுவும் 7 வருஷமாக அவள் வந்து காங்க லவ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேருமே வந்து மியூச்சுவலாக லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்படி பண்ணும்போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. ஒரு வாட்டி என்ன இருக்குன்னா, இந்த லியாவோட அப்பா அம்மா அவளை அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவள் கை அடிபட்டிருக்கோம். இதை பார்த்த நம்ம இவர் இருக்கார்ல நம்ம காங்க, அவர் சொல்லுவார், நீ கவலைப்படாத, நம்ம கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம், நீ இந்த டார்ச்சர்லேருந்து வெளில வந்துடுவேன்னு சொல்ல, அப்போ நம்ம லேனு என்னை சீக்கிரமாக இந்த கொடுமையிலேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம காங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறாரா, என்னால் அவள் அழுவுறா. அவளோட கையிலலாம் அந்த தண்ணீர் படுது. அவளோட கை பார்த்தாலே தெரியுது அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் கூட அவங்க யாருமே மதிக்கலை. ஸோ நம்ம லேனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் வந்து இந்த லியாவோட அப்பா அம்மா டெய்லி இவளை கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம லேன் இருக்கால, அவள் வந்து அவளோட ரூமுக்கு போகிறா. அவளோட ரூம் ஒன்றும் பெருசு இல்லை, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அவள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கா போல். இப்போ நம்ம லேன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. ஸோ நம்ம லேன் வந்து படிச்சுட்டு இருக்கா போல். ஸோ அப்போ அங்கே வந்து இந்த காங்க இருக்கானா, அவன் அந்த பெட்டில் படுத்துட்டு இருப்பான். என்ன நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற, நம்ம குழந்தை பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி நம்ம லேன் இருக்கால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போ லேன் வந்து நம்ம குழந்தைய சப்போர்ட் பண்ணால் நான் படித்து தானே ஆகணும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்க 2 பேர் ரொம்பவே க்யூட்டான கப்புள்ஸாக தான் இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேனுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுது. ஏன்னா இவளோட பாடியில் சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த நியூட்ரிஷன் எதுவுமே இல்லாதனால அந்த குழந்தை கலைஞ்சிடுச்சா. இப்போ டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்லையா என்னன்னு தெரியலங்க, ஆனால் உங்களுக்கு உடம்புல இதுவே இல்லை, சத்தே இல்லை, அதனால குழந்தை கலைஞ்சிடுச்சுன்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம லேன் வந்து ரொம்பவே அழுவா. இதை பார்த்தா காங்குக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம லேன் வந்து காங்கிட்ட சொல்கிறேன், என்ன மன்னிச்சிரு, என்னால் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுவா. அப்போ காங்கில பாரு, எனக்கு குழந்தையே பிடிக்காது, எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும், கவலைப்படாது அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போகலாம், இந்த குழந்தையோடலாம் நம்ம பேசியிருந்தோம்ல, என்னால் எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுவாதம்மா, குழந்தை தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு காங் சொல்வார். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே அந்த ஃபோட்டோவை தொட்டு பார்க்குறா. காங், நீ இப்போ ரொம்பவே மாறிட்ட தெரியுமா, உனக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ ஒவ்வொரு தடவை இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேன் சொல்ல, அப்போ நம்ம லேனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வேறு யாருமே அனுப்பல, இந்த லியா தான். இனிமேல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறா. ரிப்போர்ட்ஸே அனுப்பிட்டு, இந்த குழந்தை யாரோடது தெரியுமா, என்னோட பிரதர் இன் லா காங்குது அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான், நம்ம லேனு மொத்தமாக உடஞ்சிருந்தா. அப்படியே வந்து மொத்தமாக அழுவ ஆரம்பிச்சிருவா. அவள் கண்ணில் தான் அப்படி தண்ணி வரும். இந்த சீன் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அவள் ரொம்பவே தேம்பி அழுவா, வாயெல்லாம் பொத்திட்டு அழுவா. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கே எனக்கு பிடிக்கலன்ட்டு அழுதுட்டு அந்த ரூம் விட்டு வெளியில் வர. அப்போது அங்கே லியோட அம்மா வராங்க. வந்து இவளை தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ வேணும்ட்டே என்னோட பொண்ணு கையில் அந்த சூப்பை கொட்டியிருப்பேன்னு சொல்ல, அப்போது நம்ம லேன் சொல்கிறான், நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது இல்லை, நான் அதுக்கு உண்மையை சொல்லணும், நான் ஒன்றும் வேணுட்டு துரத்தி உள்ளதான் அப்படின்னு சொல்லது பாரு, நீ வந்து வேணுன்ட்டு போய் சொல்லாது சரியா, என்னோட பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி லியாவோட அப்பா அம்மா பேச. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த காங்கும் நம்ம லியா 2 பேருமே லியாவோட ரூம்லேருந்து வராங்க. இந்த விஷயத்த லேன் கேட்குறா, நீ ஏன் அவள் ரூம்லேருந்து வரேன்னு சொல்ல, நான் ஏன் வரேன், அவளால் நடக்க முடியல, அதனால அப்படி நடக்க முடியலையா, அவள் கையில் தானே அடிபட்டுச்சு, இப்போ கேள்வியெல்லாம் கேட்காத, அவளுக்கு நான் மசாஜ் பண்ணி விட தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கும் அடிபட்டது, எனக்கு கண்டுக்கல இல்லை நீ அப்படின்னு சொல்ல, உன்னோட டர்ட்டியான ரூம்குள்ளே நான் வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதெல்லாம் கேட்டு நம்ம லேனுக்கு ரொம்பவே கோவம் வரும். அந்த லியாவும் சும்மா இல்லாமல், ஆமாம் அது எவ்வளோ குட்டியான ரூமா, அந்த ரூம்குள்ளெல்லாம் காங்கு வருவாரா, அது ஒரு டர்ட்டியான ரூம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுவா. ஸோ இதெல்லாம் கேட்டால் நம்ம லேனுக்கு ரொம்பவே
கஸ்டமர் அப்படியா இந்த டர்ட்டியான திங் இனிமேல் இங்கே இருக்காதுன்ட்டு அவளே அவள் டர்ட்டின்னு சொல்லிட்டு இனிமேட்டு இந்த ஃபேமிலிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இனிமேல்ட்டு இங்கே உறவாடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போவா. இதை கேட்ட நம்ம லியாவோட அம்மா வந்து சும்மா சொல்கிறா, அவகிட்ட ₹1 கூட இல்லை தெரியுமா, அவள் கடைசியாக நம்ம கிட்ட தான் வந்து பிச்சை கேட்க போகிற தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் வந்து நம்மளை விட்டு போக மாட்டா, அவளுக்கு நம்ம தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் வந்து நம்ம லேனை தான் காமிக்கிறாங்க. லேன் எல்லா பொருளையும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவள் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. ஸோ அதனால திங்ஸ்லாம் பேக் பண்ண அங்கே வந்து நம்ம காங் வருவார். வந்துட்டு கேட்குறாரு, நீ எதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன்னு சொல்ல, நான் சும்மா பேக் பண்ணுறேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு கேட்க, அப்போ காங் கேட்குறாரு, நீ சமைச்சியா இல்லையான்ட்டு. அவன் நான் சமைக்கல, உனக்கு வேணா நீயே செஞ்சுக்கோ, நான் என்ன பேபி சீட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்ல, என்ன நீ இப்படிலாம் பேசுகிற, எப்பவுமே நீ தானே சமைப்பேன், நான் உனக்காக ஒர்க்லாம் பண்ணிட்டு வரேன், ஒழுங்காக சமைக்கிறியா இல்லையா, ஏன்னா வேறு ஏதாவது உண்மையை கூப்பிட்டு நான் சமைக்க சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக பேச இவன் யோசிக்கிறா, எப்படியோ நம்ம ஒரு வாட்டி தான் கடைசியாக அவனோட இருப்போம், நம்ம இவனுக்காக வந்து சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா இவனுக்காக வந்து சமைச்சு வச்சிடுறா. இப்போ வந்து அவனும் சாப்பிட்றதுக்காக வரான். நம்ம லேன் இருக்கால, அவன் நிறைய டிஷ் சமைச்சிருக்கா இவனுக்காக. இப்போ அவன் சாப்பிட்லான்னு வர, அப்போ டக்குன்ட்டு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. அது வேறு யாருமே இல்லை, இந்த லியா தான். இந்த லியா வந்து நம்ம காங்காக பண்ணியிருக்கா. இப்போ காங் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் சொல்கிறா, இது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன், வந்து சாப்பிட்றியான்னு சொல்ல, இல்லை நான் இன்னொரு நாள் வர சொல்லி பாரு, இப்போ நீ வரல நான் கண்டிப்பாக உன்னோட பேச மாட்டேன், நான் கண்டிப்பாக கோச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதனால இவனும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும். நம்ம லேண்ட் இருக்கால, அப்படியே கையை பிடிச்சி எங்கே போகிற நீ, நான் உனக்காக சமைச்சலன்னு சொல்ல, இதை பாரு எனக்கு பிஸ்னஸில் முக்கியமான வேலை இருக்குது, அது முடிக்கணும்னு சொல்ல, ஆனால் நீ சாப்பிடணும் தானே சொன்னேன், சாப்பிட்டு போ அப்படின்வா. இது கேட்டாவே இப்போ பாரு எனக்கு சாப்பாடு முக்கியம் கிடையாது, எனக்கு பணம் தான் முக்கியம், ஸோ அதனால் நான் கம்பெனிக்கு போய் சம்பாதிக்கணும், இங்கே நீ சும்மா இருக்கல அதுக்கு யாரால என்னால் தான், ஸோ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து தட்டி விடுறான். ஆனால் இவன் ஒன்றும் கம்பெனிக்கெலாம் போகல, இவன் வந்து இந்த லியா இருக்கால அவள் சமைச்சிட்டு சாப்பிட போகிறான். இதெல்லாம் நம்ம இவளுக்கு தெரியாது லேனுக்கு, ஸோ அதனால் அவளும் சரின்ட்டு அவனை வந்து கம்பெனிக்கு விட்டுருவா. இப்போ நம்ம லேன் சும்மா உட்காந்து மொபைலை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, இந்த காங் வந்து ஆஃபீஸ்க்கு போகல, இந்த லியா இருக்கால அவள் சமைச்சல சாப்பிட்றதுக்காக போயிருக்கான் அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சுன்னா அவளுக்கு இன்னுமே கொஞ்சம் காண்டாயிருது. இந்த மாதிரி நான் சமைச்சதை இவன் சாப்பிடல, ஆனால் அவள் சமைச்சதை சாப்பிட போயிருக்காளன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஒருத்தர் கால் பண்ணி நீ என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாள், அவனுக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாளில் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வரேன் அப்படின்ட்டு சொல்லிடுவா. இப்போ நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காங் வந்து இவளோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலான்னு வரான். ஆனால் வந்து நம்ம லேன் வந்து விடலை. என்ன நீ ஏன் இப்படி பண்ணுற, நான் சாப்பிடலை அதுக்குனால கோச்சிக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை இப்போ உன்னோட பண்ணுறதுக்குன்னு சொல்ல, என்ன நீ நான் எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உனக்கும் என்ன பிடிக்கல எனக்கும் ஒன்று பிடிக்கல, நம்ம போய் டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல, அவன் டைவர்ஸ் என்ன டைவர்ஸ் நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன் திடீர்னு டைவர்ஸ்ன்னு சொல்கிறேன்னு சொல்ல, அப்படியா சரி டைவர்ஸ் பண்ணக்கூடாதா, நான் சொல்கிறது ஒன்று செய்வியா, இதோ வர 21 என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி, தெரியும் என்ன 21 அப்படின்னு சொல்ல, நம்ம குழந்தை இருக்குல்ல அன்னைக்கு தான் அது இறந்து போச்சு, அந்த நாள் கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அது அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலி அன்றைக்கி தான் இவளுக்கு டெலிவரி ஆக வேண்டியது, ஆனால் அப்போ அந்த குழந்தை இறந்துருக்கும். ஸோ அதை தான் அவன் சொல்கிறான். ஸோ அன்றைக்கி நீ வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க என்னோட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் சரின்னுவா. இப்போ அன்றைக்கும் வந்துடுது. அன்றைக்கி அவன் வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அங்கே தான் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது போல். ஸோ அவன் ஒன்றும் வரலை. ஸோ அதனால் அவன் நம்ம காங்க்கு கால் பண்ணுறான். ஆனால் இந்த காங் இருக்கால அவன் வந்து சுத்தமாக ஃபோனை எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நம்ம லேன் இருக்கால அவன் மெசேஜ் பண்ணுறா, இந்த மாதிரி எங்கே இருக்க நீ சீக்கிரம் வா ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு. இப்போ இங்கே வந்து இந்த லியாவை தான் காமிக்கிறாங்க. லியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கா. பக்கத்தில் தான் இந்த காங்கோட மொபைல் இருக்குது. ஸோ அவள் வந்து பார்த்துடுறா இந்த மெசேஜை. பார்த்துட்டு என்ன பண்ணுவானா அதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு, காங் நீ கூப்பிட்டோன்னே வரணுமா, அவளாம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நக்கெல்லாம் அந்த ஃபோனை அப்படியே வச்சிருவா. இப்போ இங்கே வந்து நம்ம லேனை தான் காமிக்கிறாங்க. லேன் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த லியா கிட்டேருந்து. அதில் வந்து காங்கும் இந்த லியா 2 பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்குது. லியா சொல்கிறோம் குழந்தையால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல, அப்படியா என் பேபி இது, நான் கண்டிப்பாக ஒன்றையும் நம்ம குழந்தைய நல்லா பார்த்துப்பேன், இது என் குழந்தை தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேரும் ஒரு கப்புள்ஸ் மாதிரி பேசுவாங்கள்ல. இதெல்லாம் பார்த்து நம்ம லேனுக்கு ஒன்றுமே வந்து கோவம் வந்துடுது. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது எல்லாமே கோவமாக மாறுது. அவனுக்கு சுத்தமாக நான் தேவையில்லை, இனிமேல்ட்டு நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பா. இங்கே வந்து இந்த லியாவே காங்கி
காமிப்பாங்க. இந்த காங் வந்து லியாக்காக ஃபுட்டெல்லாம் கொடுப்பான். நெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்ல இவளுக்கு தெரிஞ்சிருது இவன் வந்து லேன் கிட்ட தான் போகிறான். எனக்கு சுத்தமாக தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இது உனக்கு எதுவும் இல்லை டாக்டரே சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அவளை கண்டுக்காமல் போக பார்க்க இதெல்லாம் பார்த்துலையே போகாத கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொல்ல இல்லை எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவானா. இதில் பார்த்து இந்த இல்லையா கோவருதா பக்கத்தில் ஒரு கப் இருக்கும் அதை அப்படியே வந்து தள்ளி விட்டு அதை அப்படியே உடச்சிருவா. இப்போ இங்கே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க காமிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே ரொம்ப கப்பிள்ஸாக தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம லேனுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக தானே இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட பாய் ஃப்ரெண்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. இப்போது இந்த காங்கு இருக்கால அவனுக்கு வந்து அவள் கால் பண்ணி சொல்ல வரா இந்த மாதிரி நான் வந்து உன்னை விட போகிறேன்ட்டு. அப்போ கரெக்டாக வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான் இவன் இன்னும் வரல அவ்வளோதான் நம்மளுக்கு இவன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து நம்ம காங்குக்கு கால் பண்ணிடுவாள். கால் பண்ணிவிட்டு இது பாரு இந்த ஃபயர் ஒர்க்ஸு ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடுச்சு ஆனால் நீ ஒன்றும் வரல. ஸோ இதுலேயே தெரியுது உன்னோட சின்சியாரிட்டின்னு சொல்ல இல்லை நான் வந்துட்டு இருக்கேன் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ற ஆக்சுவலி டிராஃபிக்காக தான் இருக்குது இப்போது. ஆனால் நம்ம லேனை பொறுத்த வரைக்கும் என்ன அவன் வந்து இந்த மாதிரி இந்த லியாவுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தால ஸோ அதனால் எனக்கு நீ வேணாம் நம்ம இதோட இதை நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு டப்புன்ட்டு மொபைல் ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவானா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நான் எப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க அந்த ரிங் இருக்குல்ல ஸோ அதை அவுத்துட்டு அந்த பெஞ்ச்லேயே அவள் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இப்போ இங்கே வந்து காங் காமிக்கிறாங்க. காங் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு இந்த மாதிரி அவள் இருக்காளா எங்கே இருக்க நீ அப்படின்ற மாதிரி இந்த இவக்கிட்ட கேட்க வர்றாரு. ஆனால் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போ இங்கே வந்து லியாவை காமிக்கிறாங்க. லியா வந்து காரில் சாரி லியா இல்லை லேன் வந்து காரில் உட்காந்துட்டு இருப்பா. ஸோ அப்போ அந்த கார் வந்து இந்த காங்கை கிராஸ் பண்ணி போகும். அப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த காருக்குள்ளே இருக்க ஒருத்தர் உனக்கு இவனை தெரியும் தானே சொல்ல இல்லை எனக்கு தெரியாது அவன் யாரும் இல்லை அவன் எனக்கு அன்னோன் அப்படின்ற மாதிரி நம்ம லேன் வந்து அந்த பர்சன் கிட்ட சொல்கிறா. இங்கே அப்படியே வந்து இந்த காங்கு தான் காமிக்கிறாங்க. காங்கு ஒரு வேளை வந்து இந்த லேன் வந்து வீட்டுக்கு வந்திருப்பா போலன்னு சொல்லிட்டு நம்ம லேனை தேடி வீட்டுக்கு வரான். ஆனால் வீடு பார்த்தா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு திடீர்னு ஃபீல் ஆகுது. என்னடா திடீர்னு வீடு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்ட்டு துணி எடுக்கலான்னு பார்க்க அப்போ தான் நோட் பண்ணுறான் இந்த லேனோட ட்ரெஸ் எதுவுமே இல்லைன்ட்டு. இல்லை அவன் என்னை விட்டு போக மாட்டான் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவா அப்படின்ட்டு இந்த காங்க நினைக்கிறான். இங்கே வந்து நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. இங்கே ஒரு வீட்டில் எல்லா மெய்ட்ஸும் வெளில வந்து நிற்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ளேருந்து நம்ம ஹீரோயின் தான் இறங்குறா. ஸோ ஹீரோயின் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார். இவர் வந்து அவளோட பிரதர். அவளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கு. எல்லாருமே வணக்கம் போடுறாங்க. இங்கே அப்படியே வந்து இந்த காங்கு காமிப்பாங்க. காங்கு இருக்கான்னு அவன் ஏஞ்சிக்கிறான். அப்போ அங்கே வந்து நம்ம லேனு வந்து இது தண்ணி அதாவது காலைல வந்து குடிக்க வேண்டிய ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. கொடுத்தோடனே வந்து என்ன நீ சீக்கிரம் எழுஞ்சிட்ட அப்படின்னு சொன்னால் எப்பவுமே சீக்கிரமாக தான் எழுஞ்சிப்பேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேன் வந்து சொல்லுவா. ஸோ அப்போ காங்க அப்படியே கட்டி பிடிக்க பார்த்தா இது எல்லாமே காங்கோட கனவு. காங்க பார்க்குறான் என்னடா இவன் இன்னுமா வீட்டுக்கு வரல நிஜமான என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் நினைக்கிறாரு சேச்சா அவளாம் என்னை விட்டு போக மாட்டா அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா லியாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் வர. இதனால வந்து இந்த காங்க ஹாஸ்பிட்டல் போகிறான். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவளோட கையில் வந்து லைட்டாக அடிபட்டுருக்கா. அவள் ஏதோ வந்து சமைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காளா. அப்போ கை வந்து கட் ஆகிடுச்சு. அதான் சொல்ல உனக்காக சமைக்கணும்னு நினச்சா கை கட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காயம் இல்லைன்னு சொல்ல சரி இது இவன் எங்க ஹீரோயின் எங்கன்னு சொல்ல அப்போ தான் அவள் சொல்கிறா இந்த மாதிரி அவள் ஓடி போயிட்டா அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா டாக்டர் சொல்கிறாங்க இந்த இருக்கால இந்த லியா அவளுக்கு பிளட்டு தேவைப்போல அது ரேரான பிளட் அது வந்து இந்த லேன் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால தான் அவளை அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல். இப்போ வந்து பிளட்டு தேவையா. ஸோ அதனால இந்த லியாவோட அப்பாவை இந்த லேன் எங்கன்னு சொல்ல அப்போ அவர் சொல்லுவார் அவள் தான் வீட்டுக்கே ஒன்றும் வரலையே ஓடி போயிட்டேன்னு சொல்லி எப்படி அவளால் ஓடி போக முடியும் இவ்வளோ வருஷமாக அவளை நாங்கள் இந்த பிளட்டுக்காக வச்சுருக்கோம் இவளுக்கு எப்போ பிளட்டு தேவையோ அப்போ தான் அவள் கொடுப்பா இப்போ அவள் கொடுத்தே ஆகணும் அவளை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. இங்கே வந்து ஒரு பையன் அப்படியே ஓடி வரான் நம்ம லேன் கிட்ட. அவளும் ஷாக் ஆகிறா யாரா அந்த பையன்ட்ட அப்படியே ஹக் பண்ணிட்டு சிஸ்டர் நீ வந்துட்டியா அப்படின்றா. அப்போ அவளோட அண்ணன் ஜாங் கிட்ட கேட்குறா இது யாருன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறா இது உன்னோட ரெண்டாவது அண்ணம்மா இவனோட பேர் வந்து மேங்கன்னு சொல்ல இவளுக்கு 2 அண்ணன் இருக்காங்க போல். அவளுக்கே இப்போதான் தெரியுது ஓ நம்மளுக்கு 2 அண்ணன் இருக்காங்களா அப்படின்ட்டு. அவள் கொஞ்சம் சந்தோஷப்படுறா. அப்போது நம்மளுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்ட்டு. அப்போ அங்கே ஒரு லேடி வராங்க. இவங்க வந்து நம்ம லேனோட அம்மா. அதில் அவங்க பக்கத்துலேயே ஒரு அங்கிள் இருக்கார். அவர் வந்து இவளோட அப்பா. ஸோ 2 பேருமே இவங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்துக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம லேனுக்கே தெரிய வருது இவங்க ஃபேமிலி ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலின்ட்டு. அவள் கேட்குறா நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் சொல்ல ஆமாம்மா சரி உனக்காக நிறைய கிஃப்ட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய ஜுவல்லரி நிறைய பத்திரம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து நம்மளாம் ரொம்ப
பகிர்வாளா. அப்போ வந்து மேங் இருக்கார்ல, அவர் இதெல்லாம் எடுத்துக்கோ, இதெல்லாம் உனக்காகன்னு சொல்ல. ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. என்ன காஸ்ட்லியாக இருக்குது, நீ தான் இந்த வீட்டோட பிரின்சஸ், அப்போ இது எல்லாமே உனக்காக தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போ அவளோட அப்பா சொல்கிறாரு, நீ உன்னோட பர்த்டேக்காக நாங்கள் எப்போவுமே சேர்த்து வைப்போம் தெரியுமாம்மா, நீ எப்பயாவது எங்களுக்கு கிடச்சிருவேன்ட்டு உனக்காக நிறைய பர்த்டே கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல. அப்போ அவளோட அண்ணன் மேங்க ஆமாம் ஆமாம் தெரியுமா அப்படின்லாம் சொல்ல. அவளுக்கு அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா வந்து இந்த லியாவோட பர்த்டே இருக்கும். அப்போது லியாவோட அப்பா அம்மா இவங்க 3 பேருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓரமாக வந்து நம்ம லேண்ட் நின்றுட்டு இருப்பா. அப்போது நம்ம லியாவோட அப்பா அம்மா அவளுக்கு நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவளோட ஷூருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டர்ட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தான் வந்து நம்ம லேனோட பர்த்டே கூட. ஆனால் அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேனை வந்து அவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி பிளட்டு கொடுக்க வைக்கிறாங்க. நம்ம லேன் சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் என்னால் பிளட்டு கொடுக்க முடியாது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாள். இல்லை என் பொண்ணுக்கு பிளட்டு தேவை, நீ பிளட்டு தான் கொடுத்தாகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வைப்பாங்க. இதனால தான் நம்ம லேனுக்கு குழந்தையே பிறக்காது, அதாவது குழந்தை இறந்து போயிருக்கும். ஸோ இவ பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால தான். ஸோ இதெல்லாம் அவள் யோசிச்சு பார்க்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போது நம்ம ஜாங் சொல்லுவார், இந்த மாதிரி உன்னை வந்து நாங்கள் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ண போகிறோம், நீ தான் என்னோட சிஸ்டர்ன்னு சொல்ல. அவளும் சரின்னு வா. இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்களா. அப்போது இந்த இவர் இருக்கார்ல காங்க, அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஜூ கம்பெனின்னு இருக்குது, அவங்களோட தொலைஞ்சு போன பொண்ணு கிடச்சிட்டாலாமே. ஸோ அதனால் அவங்க வந்து பெரிய பார்ட்டி வைக்க போகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு நம்மளே இன்வைட் பண்ணியிருக்காங்க சொல்லி இதுக்கிட்ட இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஏன்னா அந்த ஜூ கம்பெனின்றது ரொம்பவே பெரிய கம்பெனி, அவங்களோட இவங்க கொலை பண்ணானா இவங்களுக்கு ரொம்பவே நிறைய காசு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த காங்க இருக்கால, அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர. அப்போ ஒருத்தர் வந்து சார் நாங்கள் வந்து மேடம் பற்றி விசாரித்தோம், அப்போ எங்களுக்கு இது ஒன்று தான் கிடச்சிதுன்னு சொல்லி என்னன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தா அது அவளோட ரிங்கு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த ரிங்கை தான் நம்ம லேண்ட் கிட்டே கொடுத்துருப்பான். நான் எப்போவுமே உன்னை அழுவ வைக்க மாட்டேன், நான் உன்னை எப்போவுமே சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கெல்லாம் அவன் போட்டு விடுவான். அது போட்டு விட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவள் அப்படியே கிஸ் பண்ணுவாள். ஏன்னா வந்து அவளுக்கும் வந்து இந்த காங்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ பசங்க வந்து லவ் பண்ணுறது வந்து உண்மை கிடையாது போல், வெறும் வேர்ட்ஸ் தான், சும்மா போய் சொல்லுவாங்க போல ஒரு பொண்ணை நம்ப வைக்கணுன்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த ஜாங் வந்து நம்ம லேண்ட் கிட்ட பண்ணியிருக்கான் போல. இந்த மாதிரி நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், பத்திரமா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்ட்டு. அது எல்லாமே வெறும் வார்த்தை தான். இப்போ வந்து இந்த ஆள் சொல்கிறான், இந்த மாதிரி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஒரு கிராஷ் மாதிரி வந்து எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு, இறந்து போனவங்களுக்கு தான் இப்படி நடக்கும்னு சொல்லி இதுக்கிட்ட அவன் அப்படியே யோசிக்கிறான். இப்போ அந்த பார்ட்டியும் காமிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் வந்து நம்ம லேன் இறங்கணும்னு பார்க்குறான். ஒரு பெரிய பேனர்லாம் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தா அவன் என்னடா அது பெரிய பேனர்லாம் என் ஃபோட்டோ இருக்குது அண்ணா, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாங்கிட்ட கேட்க, உன்னை வந்து பெருசாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அண்ணா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்ட்டு அவன் ஜாங்கிட்ட சொல்கிறான். ஆனால் ஜாங் ஏமா அப்படின்னு சொல்லி இல்லை இதில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால சொல்ல. அதனால் ஜாங் வந்து சரி இது உனக்கு பிடிக்கலையா, ஸோ நான் வந்து இதை எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து சொல்லுவார். இது கிட்ட அவளை அப்படியே ஸ்மைல் பண்ணுவா. இப்போ இங்கே உள்ள எல்லாரையும் காமிக்கிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சது தெரியுமா, ரொம்பவே வந்து பணக்காரி தெரியுமா, இப்போது ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருக்கால, இப்போ கண்டிப்பாக அவளோட அண்ணனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக அவளை பார்த்துப்பாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்க. இதை வந்து தூரத்துலேருந்து இந்த இவருக்கால இந்த லியா கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 2 அண்ணன் இருக்கிறத பற்றி பேசுகிறாங்களே, அவள் வந்து யோசிக்கிறா, இப்போ நான் ஒருத்தரை கூட கரெக்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் ஒரு பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆயிடுவேன், பெரிய பணக்காரங்களோட ஒய்ஃப் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இந்த மாதிரி இந்த மாதிரி மேங்கு இல்லைன்னா ஜாங் 2 பேரும் யாரோ ஒருத்தர் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. இப்போது அந்த இடத்துக்கு ஏதோ வந்துட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா பார்த்தா நம்ம இவருக்கால நம்ம லேனாவை வர, அவளோட அவள் பிரதர்ஸ் வராங்க. ஆனால் இவளை இன்னும் அவங்க பார்க்கல, ஏன்னா க்ரௌட் வந்து மறைச்சிருந்தா, அதனால இவங்க அவளை பார்க்கவே இல்லை. அண்ட் இந்த லேன் இருக்கால அவளுக்கு பயம் வந்துடுச்சு இந்த க்ரௌடெல்லாம் பார்த்து. அப்போ லேனோட அம்மா இல்லை கவலைப்படாதம்மா, உனக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொல்லி. ஆமான்னு சொல்ல, ஐயோ நீ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறல அதனால தான், சரி நீ வேணால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நாங்கள் இவங்களை கிளியர் பண்ணிவிட்டு வேணால் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாங்க கேட்க. இதை கேட்டேன் நம்ம லேனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அப்படியே போயிடுறா. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே மறைப்பாங்களா, இதனால இவளோட ஃபேஸை இன்னும் யாருமே வந்து அந்த இடத்துல பார்க்கல. இப்போ இவன் இருக்கால இந்த காங்க, அவன் என்ன பண்ணுவானா இந்த பார்ட்டிலேருந்து வெளியில் வரான். அவன் வந்து ஏதோ அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வெளில வருவானா. அப்போ தான் பார்க்குற அந்த சைடுக்கு ஒரு பொண்ணு போகிறா. அந்த பொண்ணு பார்க்கவே நம்ம லேண்ட் மாதிரி இருக்காளா. ஸோ அதனால் அவனும் போயிட்டு லேண்ட் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நம்ம லேண்டு திரும்பி பார்ப்பா. நெக்ஸ்ட் டே நீ இங்கே தான் இருக்கேன், என்னை தேடி வந்துட்டேல, நல்ல வேலை நான் நினச்சேன் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்ல. நான் ஒன்றும் லேண்ட் கிடையாதுன்னு சொல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் நீ லேண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு, நீ நினைக்கிற லேண்ட் தான் கிடையாது, என்னை விட்டுரு அப்படின்ட்டு நம்ம லேண்ட் வந்து சொல்ல. என்னது விட்டுருமா, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்க, இது சரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு
அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேனோட கையை பிடிச்சி இழுக்கிறேன், இந்த பாரு என்னை விடு அப்படின்னு லேன் வந்து கேட்பா. ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் அவள் அப்படியே வந்து செவிலில் அடிச்சிருவாளா. இதனால அவனுக்கு சமூகம் ஒரு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட செவிலில் அடிப்பேன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம லேனை பிடிச்சி இழுத்து அவன் ரூம்குள்ளே வரான். அந்த ரூமில் ஒரு சோஃபா இருக்குமா, அந்த சோஃபாவில் நம்ம லேனை படுக்க போட்டு என்ன நீ யாரையா செடியூஸ் பண்ண வந்திருக்க, எந்த ரிச்சான பர்சனை செடியூஸ் பண்ண வந்திருக்க, உனக்கு நான் பத்தலையா, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு யாரை நீ செடியூஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல, இது பாரு நான் ஒன்றும் செடியூஸ் பண்ண வரல அப்படின்லாம் நம்ம லேன் சொல்கிறான். ஆனால் இவன் அதெல்லாம் கேட்காம எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதோ யாரையும் செடியூஸ் பண்ண வந்திருக்க, உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பர்சனை வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கல, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்ல இப்போ கத்துறான். ஏன்னா வந்து இவன் கிஸ் பண்ணுறதுக்காக வரானா, ஹெல்ப்னு கத்துவா. இந்த சவுண்ட் வந்து நம்ம ஜாங்க்கு கேட்கும். அவன் வந்து நம்ம தங்கச்சி ஏதோ பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்க என்னாச்சு அப்படின்னு மேங் கேட்க, இல்லடா நம்ம தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை இல்லை அவள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா அப்படின்னு மேங் சொல்ல. அப்போ ஜாங்கோ அப்புறம் ஆமாம் அவள் தான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாள் அப்படின்ற மாதிரி நினைப்பான். ஸோ அப்போ அங்கே வந்து லியாவோட அப்பா அம்மா லியா வராங்க. அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் தான் வந்து லின் ஃபேமிலி அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் இவருக்கே தெரிய வருது இது ஜாங்க் இந்த மாதிரி நம்மளோட சிஸ்டரை அடாப்ட் பண்ணி வளர்த்தவங்க இவங்க தான்ட்டு. இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களோட கம்பெனி உங்களோட கொலாப் பண்ணலாமன்ட்டு. அதுக்கு இவங்க ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்களோட சிஸ்டர் இவ்வளோ நாள் இவங்க தானே வளர்த்தாங்க. ஸோ அதனால் ஆனால் இவங்க பண்ண கொடுமை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் ஓகே பண்ணிட்டாங்க. இங்கே வந்து இந்த இவன் இருக்கால காங்க, அவன் பிடிச்சி அப்படியே வந்து நசுக்கிறான் நம்ம லேனோட கழுத்தை. ஸோ நம்ம லேன் கோவத்தில் அப்படியே தள்ளி விட்டுட்டு பாரு, நீ நினைக்கிற லேன் நான் கிடையாது என்னை விட்டுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவன் இன்னும் அதெல்லாம் விடாமல் அவளை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானா. ஸோ ஒரு கட்டத்தில் கோவமாயி பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதை எடுத்து அவனோட மண்டையிலே வந்து அடிச்சிருவான். ஸோ அடிச்சுட்டு தான் விடுவானா. இப்போ பாரு என்னோட அண்ணனுங்க கிட்ட சொன்ன நீ காலேஜ் சொன்னது உங்கள் அண்ணனா சொல்ல, ஆமாம் நான் தான் வந்து இந்த ஜூ கம்பெனியோட காணாமல் போன பொண்ணு சொன்னேன், என்னது நீ ஜூவோட ஃபேமிலியோட காணாமல் போன பொண்ணு, ஏய் ஜோக் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் ஜோக் பண்ணல நான் உண்மையதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ வந்து கதவு திறந்து யாரோ வராங்க. அது வேற யாருமே இல்லை, இந்த லியாவோட அப்பா அம்மா லியா. ஓ நீ என்னம்மா சொல்லிட்டு இருந்தா, நீ வந்து இந்த ஜூ ஃபேமிலியோட காணாமல் போன நல்லா கடை விடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த லியாவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ லியா வந்து நீ எதுக்கு இப்படி வந்து ஆக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காங் நீங்கள் என்ன பண்ணுற சொல்ல, இல்லை இவளை பார்த்தனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுற இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த லியா வந்து கேட்குறான் நக்கலா. இப்போ லியாவோட அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தேன், அவன் நீ ஜூ ஃபேமிலியோட பொண்ணா, இதெல்லாம் யாராவது கேட்டால் யாராவது நம்புவாங்களா, உன்னை பார்த்தா அப்படியா இருக்குது, எவ்வளோ ஏழை நீ எல்லாம் வந்து ஜூ ஃபேமிலியோட இதுவாக என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் வந்து ரொம்பவே கேவலமாக பேசுவாள். இதெல்லாம் கேட்டால் அவளுக்கு ரொம்பவே கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த லியாவோட அப்பாவும் ரொம்பவே கேவலமாக பேசுவாங்க. இவ்வளோ நாளாக வளர்த்தோம்ல, நீ எங்கடி போன, உன்னை இவ்வளோ நாளாக வளர்த்ததுக்கு நீ அப்படியே ஓடி போவியான்னு சொல்லி இந்த லியாவும் வந்து கொஞ்சம் ஓவராக பேசுவாளா. நம்ம லேனுக்கு கோவம் வந்துடும், அதனால் அவள் அடிப்பாளா. ஸோ அதனால் அடிப்பாளா. அப்போ வந்து இந்த லியா கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, அப்போ ரெண்டு பேருமே கீழே விழுவாங்க. அப்போ நம்ம லேனோட மண்டை தான் அப்படியே போய் இடிச்சுக்கோ, இந்த லியா கீழே விழுவா. அப்போது வந்து லியா வந்து சொல்ற என் குழந்தை அப்படின்ட்டு. ஸோ அப்போ லியாவோட அம்மா வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு தானே நீ வேணுட்டே பண்ணுற, ஒரு அப்பாவி எனக்கு கொலை பார்க்குறேன்னு சொல்ல, ஓ நான் அப்பாவியை கொலை பார்க்குறேன்னா, என் வயிற்றுல இருந்த குழந்தை எப்படி இறந்ததுன்னு உனக்கு தெரியுமா, உன்னால தான் நீ ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பிளட் கொடுக்க சொன்னல, ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, வயிற்று இருந்த குழந்தை ஒரு பேஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதுக்கிட்ட காங் கோவம் வருது, ஏன்னா காங்கோட குழந்தைலாம் இருந்தது பாருங்க நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இப்போது இந்த லியாவோட அம்மா உன்னை எவ்வளோ நாளாக நாங்கள் வளர்த்தோம், நீ எப்படி ஏன் பொண்ணே தள்ளிவிடலாம் சொல்ல, ஓ அப்படியா என்னை ரொம்பவே நல்லா வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம இவருக்கால நம்ம லேன் அவள் தான் எல்லா வேலையும் செய்வா. ஒரு நாள் அது இவங்க என்னோட ஃபேமிலியாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் எல்லா வேலையும் செய்வா. ஆனால் அப்படிலாம் அவங்க நினச்சதே இல்லை. ஒரு வாட்டி என்ன இருக்குன்னா, இந்த லியாவோட அம்மா வந்து மலையில் எங்கேயோ மாட்டியிருப்பாங்க. அப்போ இவ தான் வந்து காப்பாற்றிட்டு வந்திருக்கா. ஸோ ஆம்புலன்ஸில் லியாவோட அம்மாவை ஏற்றுறாங்க. அப்போ டாக்டர்ஸ்லாம் நீ ஏறுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த லியாவோட அம்மா இவ எதுக்கு ஏறணும், இவெல்லாம் ஏறவே கூடாது, இவளுக்குலாம் ஒன்றுமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் நம்ம இவருக்கெல்லாம் லேன் வருமே மலையில் நினைஞ்சிட்டா அவளோட உடம்பை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு சுத்தமாக முடியலன்ட்டான இந்த லேனோட அம்மா இந்த லியாவோட அம்மா உள்ளே வர விடலை. இதனால நம்ம லேன் வந்து சொல்கிறா, நீங்கள் என்ன ஒழுங்காக பார்த்துக்கல, என்னோட சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ லியா வந்து ஏன் இப்படிலாம் சொல்கிறா, நாங்கள் ஒன்று நல்லா தான் ட்ரீட் பண்ணோன்ட்டு மனசாட்சியே இல்லாமல் உண்மையை சொல்கிறா. இப்போ என்னன்னா இவளுக்கு பிளட்டு வேணுமா, அது சொல்ல நல்லா பிளட்டு கொடுக்க முடியாது சொல்ல. அப்போது இந்த காங் சொல்ல, என்ன பிளட்டு கொடுத்தா என்ன நீ செத்தா போயிடுவா, ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்ல. அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேயே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. ஒரு வாட்டி இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், இந்த பிளட்டு கொடுத்துட்டா. ஸோ அப்போ அவர் சொல்லியிருப்பாரு, இது பாரு நான் வந்து இந்த லியாவோட ஃபேமிலியை சும்மாவே விட மாட்டேன், உன்னோட பிளட்டை அவங்க எடுத்துக்கிறாங்களே இரு நான் போய் சண்டை போடுறேன், அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பான். ஆனால் இப்படி பேசும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது.
நம்ம லேன் இதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன சொல்லுவானா, நான் வாழ்க்கையிலே ஒரே ஒரு விஷயத்தை தான் ரிக்ரெட் பண்ணுறேன் தெரியுமா, நான் உன்னை லவ் பண்ணலை, அதுதான் நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவளோட மொபைல் எடுத்துட்டு அவளோட அண்ணன் ஜாங் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணுறான். இப்போ இங்கே நம்ம ஜாங் தான் காமிப்பாங்க. அவர் இருக்கார்ல, அவர் அங்கே பார்ட்டியில் இருக்கும் போது அவருக்கு கால் வரும். இந்த மாதிரி அவரோட சிஸ்டர் வந்து பிரச்சனை இருக்கிறது சொல்ல அவர் அப்படியே வந்து ஓடி வர்றாரு. நம்ம மேங்கோ ஓடி வருவார். அண்ட் நம்ம லேனோட அப்பா அம்மாவும் அந்த ரூம்குள்ளே ஓடி வராங்க. வந்து பார்த்தா நம்ம லேன் இருக்கால அந்த ரூமில் அப்படியே வந்து ஒரு போன மாதிரி படுத்து கிடக்குறா. இதை பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ அவளோட ஃபேஸில் தண்ணியை தெளித்து எழுப்பி விட்றாங்களா, அப்போ தான் அவள் ஏஞ்சிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நிம்மதியாச்சு, உனக்கு என்னமா ஆச்சு, உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் நம்ம லேனால் பேச முடியல. ஸோ அதனால் அவளை சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி உனக்கு எப்படி இதாச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து விஷயத்தையும் சொல்கிறா. என்னோட அடாப்டட் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் இப்படி பண்ணாங்கன்ட்டு. இதெல்லாம் கேட்டு அவங்க இது நம்ம மேங்களாக அழுவ ஆரம்பிச்சிடுவார். என்னால் தான் நான் என் சிஸ்டரை நல்லா பார்த்துக்கலன்ட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்வா, இல்லை அண்ணா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்கிறா. இந்த மாதிரி அவங்க என்னை வந்து அவங்களோட டாக்டருக்கு ஒரு பிளட் பேங்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. என்னை அடாப்ட் பண்ணதே அவங்க அதுக்காக தான். என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ கூட அவங்களுக்கு பிளட் வேணும்னு சொல்லிட்டு தான் என்னை இப்படி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல. அப்போது அவர் ரொம்பவே ஷாக் ஆவார் நம்ம ஜாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் யோசிக்கிறாரு, இப்போ வேறு அவர் கொலாப் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தருப்பார்ல இந்த மாதிரி இந்த இது அவளோட அடாப்ட் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அதை வந்து யோசிச்சுட்டு சாரி எனக்கு இதெல்லாம் தெரியாமல் நான் வந்து அவங்களோட கொலாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் விடுங்க அண்ணா அப்படின்வா. இப்போ வந்து மேங்க நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், அவங்கள போய் அடிக்க போகிறேன்னு சொல்ல. இப்போ ஜாங் வந்து சொல்வார், இல்லை நம்ம இப்படிலாம் போகக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இவ்வளோ நம்ம ரிவீல் பண்ணணும். இது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அப்படி வந்து ரிக்ரெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்வார், லேன் நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்ல. சரின்ட்டு அவளும் வந்து சொல்வா. இப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்களா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃபை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ரெண்டு பேர் அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பார்ட்டியில் என்னென்னா இவங்க பந்தா காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜாங் வந்து கான்ட்ராக்டும் எடுத்துப்பார்ல, ஸோ அதனால் பந்தா காமிச்சிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம லேன் வரா. அவர்லாம் வந்து உன்னோட கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறா. இது கேட்ட இந்த லியாவோட அம்மா, என்ன நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த, என்ன மறுபடியும் நடிக்க வந்தியா, நீ தான் வந்து அந்த காணாமல் போன பொண்ணுன்ட்டு அப்படின்னு சொல்ல. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பொண்ணு பாருங்களேன், இவ அப்படியே ஒரு கனவு உலகத்தில் இருக்கா, இவ தான் வந்து அந்த காணாமல் போன இந்த ஜூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. அங்கே இருக்கிற எல்லாருமே இவளோட ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவ்வளோலாம் அது இருக்காதுன்றாங்க. அப்போது அங்கே காங் வந்து வா ஒழுங்காக நம்ம இங்கேருந்து போகலாம், உனக்கே இந்த தேவையில்லாத வேலை செலவு கை பிடிக்க வர. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் வந்து இது பாருங்கள் இவளோட கை பிடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். இது கேட்ட இந்த லியாவோட அம்மா, என்ன நீ அதுக்குள்ளே ஒரு பையனை செடியூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல. இது பாருங்கள் நான் ஒன்றும் செடியூஸ் பண்ணல, இவர் வந்து என்னோட அண்ணனோட செக்ரட்டரின்னு சொல்ல. இன்னும் நடிக்கிறல, உனக்கு ஒன்றும் அண்ணன் எவனும் இல்லை, நீ ஒரு அனாதை தெரியுமா, இவ்வளோ நாளாக நாங்கள் வளர்த்தோம்ல, ஸோ அந்த திமிரு தான் உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பேச. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணனோட செக்ரட்டரி, இது பாருங்கள் இப்படிலாம் பேசுனீங்க அவ்வளோதான், நான் வந்து அந்த கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கார்டு காமிக்க. ஆனால் இந்த காங்க நம்ப மாட்டான். இல்லை நான் அது நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடையை கிழிச்சு போட. உங்களுக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும், அப்போ நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க தெரியுமா, அண்ட் நான் வந்து இந்த ஃபேமிலியோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போது இந்த லியா இருக்கால அவளும் வந்து கொஞ்சம் ஓவராக பேசுவாள். இல்லை நீ எல்லாம் வந்து அந்த ஃபேமிலியோட பொண்ணாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, நீ எங்கள் வீட்டில் இருக்க ஒரு வேலைக்காரி மாதிரி அப்படின்ற மாதிரி பேச. இதை கேட்டு அவளுக்கு கோவம் வந்து அப்படியே செவிலே அடிச்சிடுவா. பாரு என்னை பற்றி தப்பாக பேசுகிற வேலையில் வச்சுக்காதடா, இப்போ வந்து பழைய லேண்ட் கிடையாது, நம்ம மும்பை மாநில சொல்ல. எவ்வளோ தெரியாத என் பொண்ணு அடிப்பேன் சொல்லிட்டு லியாமா அவளை அடிக்க வரேன். நீ என்ன அடிக்க வந்துட்டியா, நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன், ஏன்னா நீங்கள் என்ன கேர் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை கேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தள்ளி விடுவா. ஸோ அதனால் அவள் கீழே விழுந்துருவாள். அவள் அப்படியே அவளோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறா. ஐயோ நான் இவ்வளோ வருஷமாக இவளை வந்து ரொம்பவே பாசமாக வளர்த்தேன்னு தெரியுமா, ஆனால் இவ பாருங்க இப்படி என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி செம்மையாக ஆக்டிங் பண்ணுறாங்க. இவள் ஆக்டிங்க்கு வந்து ஒரு அவார்டே கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பக்கத்தில் கேக் இருக்கும், அந்த கேக் எடுத்து இவன் மேலே தூக்கி போடுவாங்களா. அப்போ அசிஸ்டன்ட் தான் வந்து அந்த கேக்கெல்லாம் வந்து தடுப்பான். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்களா, எல்லாருமே பேசுகிறாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட பொண்ணெல்லாம் கண்டிப்பாக வந்து ஜூவோட ஃபேமிலியோட பொண்ணெல்லாம் இருக்காது, நீ அந்த ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு கிடையாது, நீ போய் சொல்கிற அப்படின்லாம் சொல்ல. அப்படியா நான் போய் சொல்கிறேன், நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரிய வரப்போது யார் அந்த பொண்ணுன்ட்டு அப்படின்னு சொல்ல. இல்லை நீ போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களோ இவ்வளோ தள்ளி விடுறாங்க. அப்போ கீழே போகும்போது என்ன விலமோட அந்த சைடுக்கு ஒரு லேப்டாப் இருக்கும், அதில் ஏதோ கீ வந்து ப்ரெஸ் பண்ணிடுவாளா. அப்போ அங்கே இருக்கிற பெரிய பேனர் ஓப்பன் ஆகும், அதாவது வெளியில் ஒரு பேனர் வச்சுருப்பாங்களே அதை இப்போ உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். அந்த பேனர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே கீழே விழுவும். ஸோ இதை பார்த்தோன்னே தான் எல்லாருமே ரொம்ப
ஷாக் ஆகுறாங்க. அப்போ நிஜமாலே இந்த பொண்ணு தான் அந்த டாக்டரா அப்படின்ட்டு. இப்போது அங்கே வந்து நம்ம மேங்கோ நம்ம ஜாங் 2 பேருமே உள்ளே வராங்க. வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட சிஸ்டரை நீங்கள் புள்ளி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போது அந்த இடத்துக்குள்ள இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக். அப்போ நிஜமாலே இவ தான் உங்கள் சிஸ்டரான்ட்டு. இப்போது இந்த லியாவோட அப்பா என்ன நீங்கள் சும்மா வந்து சொல்லாதீங்க, அவள் வந்து உங்களோட சிஸ்டராக இருக்காது, அவள் சும்மா நடிக்கிறாளா இருக்கும், அவங்களை ஏமாத்துறான்னு சொல்ல அப்படி செவிலே அடிப்பார். நம்ம ஜாங்க அடிச்சுட்டு நம்ம இவக்கிட்ட லேன் கிட்ட வந்து உனக்கு ஒன்றும் ஆகலைல்லம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் ஆகலை அண்ணா அப்படின்ட்டு நம்ம ஜாங் கிட்ட அவள் சொல்கிறா. இப்போ ஜாங் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்களோட கம்பெனியில் கண்டிப்பாக எங்களால் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் எங்களோட சிஸ்டரை வந்து புள்ளி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல. அப்போ அவங்க வந்து நடிக்கிறாங்க. என்னது நாங்கள் புள்ளி பண்ணோமா? இல்லையே, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தான் அவளை ட்ரீட் பண்ண தெரியுமா, என் பொண்ணு மாதிரி தான் அவளை ட்ரீட் பண்ண அப்படின்னு லியாவோட அம்மா அப்படி பச்சோந்தி மாதிரி சேஞ்ச் ஆகி பேசுகிறா. இதில் பார்த்தா நம்ம இவருக்கால நம்ம லேன் அப்படியே பார்த்துட்டு அப்போ ஜாங் வந்து ஓ அப்படியா, நான் நம்பிட்டேனே, நீங்கள் சொல்லணுன்னே நான் நம்பணுமே சொல்ல. ஆமாம் நீங்கள் நம்பி தான் ஆகணும், என்னோட அம்மா அவளை ரொம்பவே வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணாங்க, அவள் என்கிட்ட இருந்து எல்லாமே பிடுங்கிட்டா தெரியுமான்னு சொல்ல. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் செவிலே அடிக்கிறா. நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டை பிடுங்கின, உன்னோட பிரதர் இன் லவ்வை நீ வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட அப்படின்னு சொல்ல. அப்போ எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. இந்த லியாவோ இந்த பொண்ணு பாரு இல்லை பிரதர் இன் லவ்வோட ரொமான்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ இந்த காங் இருக்கால, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வர. அப்போ இந்த மேங் இருக்கான அவன் செவிலே அடிச்சிருவான். அடிச்சுட்டு நான் பொண்ணுங்களை தான் அடிக்க மாட்டேன், நான் பசங்களை நல்லா அடிப்பேன் தெரியுமா, நீ என்னோட சிஸ்டரை ஏமாத்திட்டல, உன்ன மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி டைமண்டோட மதிப்பு தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்போது இந்த ஜாங் இருக்கான்ல, அவன் லேப்டாப்பில் ஏதோ ஒரு பென் டிரைவை சொல்லுகிறான். அதில் வந்து நிறைய விஷயம் ப்ளே ஆகுது. என்னன்னா இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்களே இந்த காங்லையா, அந்த ஃபோட்டோஸ் அண்ட் இந்த இப்போ கூட அவளை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட பாடியிலேருந்து பிளட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம லேன் பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஆக்சுவலி அந்த இடத்துல நம்ம லேன் எப்படி படுத்திருப்பா, அதாவது படுத்த நிலமையில இருந்திருப்பானா, இவளை படுக்க போட்டு அவங்க பிளட்டை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால தான் அவன் அந்த நிலைமைக்கு போயிருப்பா. இப்போ இவங்க எல்லாருமே இல்லை அதெல்லாம் எடிட்னு சொல்லி எவ்வளோ தைரியம் தான் இப்படி பச்சையாக போய் சொல்ல, எல்லாம் எடிட் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங் வந்து சொல்லுவார். இப்போது என்னென்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவங்கள தான் வந்து திடீர்னு இருப்பாங்க. இப்போ காங் வந்து நம்ம லேன் கிட்ட பேச வராது, பாரு நம்ம 2 பேர் சேரலான்னு. என்னது சேரலாமா, நீ என்ன லூஸா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அவங்ககிட்ட ரிக்ரெட் பண்ண ஒரே விஷயம்னா உன்னை லவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கேருந்து போகிறா. அங்கே இருக்கிற எல்லாருமே இவளை போட்டு அடிங்கடி, இவள் எப்படி வந்து போய் சொல்லலாம், அவள் கிடையாதுட்டு, அவளால் நம்ம இப்போ வந்து ஒரு கேஸில் மாட்டிருப்போம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. சாரி 4 பேரையும் போட்டு செம்மையாக அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டில் வந்து இந்த காமிக்கிறாங்க. காங் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு தேடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பரில் என்ன இருக்குதுன்னா, கப்பல்ஸ் பண்ண வேண்டிய 100 விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாரு. இது மாதிரி என்ன இருக்குன்னா, அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம லேண்ட் இருக்காது, அவள் வந்து இது மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன், இந்த லிஸ்ட் எல்லாமே பண்ணலாம், 100 things a couple do அப்படின்ட்டு அவர் லிஸ்ட்டுக்கு அம்மா இவ்வளோ அப்படின்னு சொல்ல. அவன் பண்ண மாட்டேன் என்னோட சார், கண்டிப்பாக உன்னோட பண்ணாமல் வேறு யாரோட பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பா. இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்து அழுவுறா. அவன் உண்மையாலே லவ் பண்ணானா, நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து என்ன சொல்லுவானா, எல்லா பசங்களும் பண்ணுற தப்பாக தான் நான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அவன் என்னை அக்செப்ட் பண்ணுவான்ட்டு லூஸு மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து இங்கே நம்ம லேனை தான் காமிக்கிறாங்க. லேனுக்கு வந்து செக்அப் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இவங்களோட பாடியிலேருந்து அவங்க பிளட் எடுத்ததுனால இவங்களோட பாடியே ரொம்ப வீக்காக இருக்குது, இவங்க நல்லா சாப்பிட்டாகணும், இல்லைனா அவங்க பாடியில் ஸ்ட்ரென்த்தே இருக்காதுன்னு சொல்ல. இதை கேட்டால் அவளோட 2 அண்ணங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டேவே நிறைய மேடெல்லாம் வர வச்சு அவளுக்காக வகை வகையாக சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ லேன் வந்து அங்கே டைனிங் டேபிளில் இருக்க டிஷ்ஷெல்லாம் பார்த்து, என்ன இன்னைக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்களான்னு சொல்லிட்டு கேட்க, கெஸ்ட்டாக இல்லை இது எல்லாமே உனக்கு தான் சொல்லி, என்னது இது எல்லாமே எனக்கா, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்ல. 24 டிஷ்ஷஸ் தான் இருக்குது, எல்லாமே சாப்பிட்றது 24 டிஷ்ஷஸ் எப்படி சாப்பிடுன்னு சொல்ல. சாப்பிட எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் ஜாங் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாரு, இது நோட் பண்ணுறாரு. என்ன இது பீனட்டில் இருக்குது, யார் இது பீனட்டில் செஞ்சா, அவளுக்கு பீனட்லாம் அலர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டோன்னே நம்ம லேண்ட் கேட்குறோம், உங்களுக்கு எப்படி எனக்கு அலர்ஜின்னு தெரியும்னு சொல்ல. என் சிஸ்டருக்கு எது அலர்ஜின்னு எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்ல. அப்படியே அவளுக்கு அழுக வந்துடுது. அப்படியே ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். அவள் ரொம்ப வருஷமாக இருந்த வீடு, அதான் அடாப்டட் பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியாது அவளுக்கு பீனட்னா அலர்ஜின்ட்டு. இவ எப்பவுமே அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சமாக இருக்கிறது தான் சாப்பிடுவா. ஒரு வாட்டி அவங்க சாப்பிட்ருக்காங்க. அப்போ இது பாரு அந்த டேபிள் இருக்கிறத நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தது எல்லாமே பீனட்ஸ் தான் இருக்கும், அவளால் சாப்பிடவே முடியாது, அவளுக்கு அலர்ஜி. ஸோ அவள் யோசிக்கிறான், என்னை இவ்வளோ வருஷமாக தெரிஞ்சவங்களுக்கு கூட என்னை பற்றி கவலை இல்லை, ஆனால் இவங்களுக்கு தெரியுது, ஸோ இவங்க தான் என்னோட உண்மையான ஃபேமிலின்ட்டு சொல்லி அழுவேன். இதை பார்த்தோன்னே அவங்க 2 அண்ணனும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அவளுக்கு நிறைய டிஷ்ஷில் எடுத்து வச்சு, ஏன் அழுவுற, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மேங் இருக்கார்ல, அவர்
ஒரு ஃபோனை காமிச்சு இது பாரு ஒன்று நான் இந்த காம்படிஷனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்ல அண்ணா எனக்கு இதெல்லாம் வாசிக்க தெரியாது அப்படின்னு சொல்ல இது பாரு நீ கண்டிப்பாக சூப்பராக வாசிப்ப அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க சின்ன வயசில் நம்ம லேன் வந்து வயலின் வாசிப்பா ரொம்பவே சூப்பராக வாசிப்பா. அங்கே இருக்கிற டீச்சர் கூட அவளை ரொம்பவே பாராட்டுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த இந்த லியோட அம்மா வந்து இவளுக்குலாம் எதுக்கு சொல்லித்தரேன் நான் உன்னை என்னோட பொண்ணுக்கு தானே சொல்லிக் கொடுக்க வர சொன்னேன். இந்த மாதிரி விஷயத்தில் இவ கற்றுக்கவே கூடாது. இவ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனாதை. என்னோட பொண்ணு மட்டும் தான் இந்த மாதிரி சூப்பரான ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த லியாவை தான் காமிப்புறாங்க. அவளுக்கு வந்து தெரிய வருது இந்த லேனும் இந்த காம்படிஷனில் கலந்துக்கலான்ட்டு. அப்போ நம்ம லியா சொல்கிறா நீ என்னதான் அவ்வளோ பெரிய வீட்டோட பொண்ணாக இருந்தாலும் அந்த ஸ்கில் உனக்கு இல்லை, அந்த ஸ்கில் எனக்கு தான் இருக்குது, கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி லியா சொல்கிறா. இங்கே லேனை காமிக்கிறாங்க. லேன் இந்த காம்படிஷனுக்காக ரொம்பவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாள். இதெல்லாம் பார்த்து அவளோட அண்ணனுங்க என்னம்மா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுற போதும்னு சொல்லி இல்லை நான் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல அப்போ தானே நம்ம ஃபேமிலி பேரை காப்பாற்ற முடியும். சரி அதெல்லாம் இல்லை நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ சும்மா எங்களோட ஆசைக்காக நீ போகிற, உனக்கு அது ரொம்ப பிடிக்கல ஸோ அதனால தான் நாங்கள் சேர்க்குறோம். நீ வின் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை, சும்மா நீ போய் உனக்கு பிடிச்சதை பண்ணு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உன்னை வந்து பிளைண்ட் டேட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு சொன்னேன். பிளைண்ட் டேட் எனக்கு வேணாம் சொன்னேன். இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறக்கணும்னா இன்னொரு பிளைண்ட் டேட் நீ போய் தான் ஆகணும், இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் நீ போய் தான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து இந்த இவரை தான் காமிக்கிறேன். காங்க எங்கேயோ போகுவோம். அப்போ இவ கேட்குறேன் நீ எங்கே போகிறேன்ட்டு நான் வந்து லேனை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி லேனை என் வயிற்றில் உன்னோட குழந்தை தானே இருக்குது, நீ என்ன தானே பார்க்கணும், அவளை பார்க்க ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு பாரு எனக்கு குழந்தைங்கனாலே பிடிக்காது, எனக்கு லேனை ரொம்பவே பிடிக்கும், அவள் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பா, ஸோ அவகிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு போக இதெல்லாம் பார்த்து இந்த லியாவுக்கு ரொம்பவே கோவம் வரும். இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த 2 அண்ணனுங்க சொல்லியிருப்பாங்களே நம்ம லேனுக்கிட்ட உனக்கு வந்து பிளைண்ட் டேட்டுன்ட்டு. இவங்க பிளைண்ட் டேட்டே வந்து இன்டர்வியூ மாதிரி வைக்கிறாங்க. டே உன்னோட ஹைட் என்னடா வெயிட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் அப்படியே சொல்கிறாங்க இல்லை இந்த வெயிட்லாம் நம்ம சிஸ்டருக்கு செட் ஆகாது, இந்த ஹைட்டும் செட் ஆகாது, இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இந்த பையனால் தூக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா பர்சனையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து நானே கடுப்பாய் இல்லை எனக்கு இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டே வேணாம் நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறானா வெளில வரான். அப்போ வந்து அங்கே காங் வராரு. காங் வந்து பாரு லேன் அப்படின்னு சொல்லி பாரு என் கையை விடு, எதுக்கு என்கிட்டே வர, நீ கிளம்பிங்கருந்து அப்படின்னு சொல்லி பாரு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்துடு, மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியா அம்மா இது பாரு எனக்கு நீ வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், ஸோ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி இல்லை ப்ளீஸ் நீ எனக்கு புரிஞ்சுப்பேன், எனக்கு நல்லா தெரிந்து புரிஞ்சுப்பேவா, நீ பண்ண தப்ப நான் ஏற்றுக்கணுமா, நான் அப்போவே சொன்னது தான் நீ எனக்கு வேணான்னு சொல்ல. அப்போது அவன் கையை பிடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்த நம்ம மாங்க இருக்கார்ல அவளை போட்டு அடிச்சிடுவார். அடிச்சுட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என் சிஸ்டர்கிட்ட மறுபடியும் வருவான், உனக்கு சொர்ணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த காங்க என்ன பண்ணுறேன்னா ஒரு வயலினை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச வயலினை நான் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா, என்கிட்ட கூட ஒரு வாட்டி கேட்டியே, நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் சொல்ல அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேயே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. இவங்க ரெண்டு பேர் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் வந்து அப்போ ஒன்றும் சிஇஓலாம் கிடையாது. அப்போ வந்து அவள் கேட்டுருப்பா எனக்கு இந்த வயலின் இது வாங்கி கொடுப்பியான்ட்டு. அவனும் சரின்னு சொல்லியிருப்பான். ஒரு ஜாபுக்கு போனதுக்கப்புறம் இவன் வந்து கேட்டிருப்பான் எனக்கு அந்த வயலின் வந்து வாங்கி தரியான்ட்டு. ஆனால் வச்சுப்போ நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு அந்த வயலின் வேணுமா, நீ அப்படியே வந்து ஆயா மாதிரி உட்காந்துப்பேன், உனக்கு வேணுமா அப்படின்ற போது சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருமா. இப்போ அந்த காம்படிஷனை காமிக்கிறாங்க. அந்த காம்படிஷனில் நம்ம லேன் இருக்கால அவள் ரொம்பவே வந்து சூப்பராக வாசிக்கிறா. அவள் ரவுண்டு 1க்கு வந்து குவாலிஃபை ஆயிடுறா. ஸோ இந்த விஷயம் இந்த லியாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. இப்போது இந்த காங் கையில் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதை பார்த்தே இந்த லியா அவளுக்கு தான் நினச்சி நம்ம காங் கிட்ட போக, ஆனால் காங்க அவளை கிராஸ் பண்ணிட்டு இந்த லேன் கிட்ட வந்து உனக்காக பிடிச்ச ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல. அப்போது நம்ம லேன் சொல்ல எனக்கு இந்த ஃப்ளவர்ஸே சுத்தமாக பிடிக்காது சொல்ல. ஆனால் உனக்கு இது பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னேன்னு சொல்ல, ஏன்னா உனக்கு பிடிக்குன்றதுனால தான் நான் சொன்னேன், ஆனால் எனக்கு இப்போ ஒன்றே பிடிக்கல, எப்படி இந்த ஃப்ளவர்ஸை பிடிக்கும்னு சொல்ல. அப்போ அந்த இடத்துக்கு அவளோட அண்ணனுக்கு வந்து அவளுக்கு இந்த ஃப்ளவர்ஸே பிடிக்காது, நீ மரமாண்ட தெரியுமான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸை வந்து இவளுக்கு கிஃப்ட் பண்ணுறாரு. இப்போது நம்ம மேங் மட்டும் தனியாக இருப்பார். அங்கே வந்து நம்ம லேனோட ஃபோன் இருக்கும். அப்போ அங்கே வந்து இவன் மெசேஜ் பண்ணியிருப்பேன் இந்த காங்க இந்த மாதிரி என்னை மீட் பண்ண வர அங்கே நம்ம போய் பேசலாம்னு சொல்லிட்டு. ஸோ இவரும் ஓகேன்னு சொல்லி அனுப்பிடுவார். ஆனால் அந்த மெசேஜ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து நம்ம லேன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். இங்கே அந்த காங்க காமிக்கிறாங்க. காங்க இவன் வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவார். ஆனால் இவன் வந்து வரவே மாட்டா. ஸோ வெயிட் பண்ணி நைட் ஆயிடுது, என்னடா இவன் வரலன்னு சொல்லிட்டு அவகிட்டே வந்து என்ன நீ என்னை மீட் பண்ண வரவே இல்லை, நீ வரந்தானே சொன்னேன்னு சொல்ல. அப்போ அங்கே வாங்கி இவனை பார்த்தோன்னே அடிச்சிடுவான், ஏன்டா நீ என்னோட தங்கச்சிக்கிட்டே வரேன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம லேன் சொல்கிறா இல்லையே நான் வரேன்னே சொல்லேன்னு சொல்ல அவன் மெசேஜில் காமிக்க. அப்போ வந்து நம்ம மாங்க சொல்வார் நான் தான் இந்த மெசேஜை வந்து அனுப்புகிறேன் தெரியுமா, அன்றைக்கி என் சிஸ்டர் உனக்காக வெயிட் பண்ணால ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது நீ வந்தியா, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா, ஸோ அந்த இதை வந்து நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு மாங் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இப்போது நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் தான் நம்ம ஹீரோயின் ஜெயிச்சா, இப்போ செகண்ட் ரவுண்டு இருக்குது. ஸோ அந்த ரவுண்டுக்கும் அவள் வந்து குவாலிஃபை ஆயிடுறா. இப்போ அவள் வந்து சூப்பராக வந்து வாசிடுறா.
கீழே இருக்க இந்த லியா வந்து இவன் வாசிக்கிறத பார்த்து சிரிக்கிறா. ஸோ இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா போல. அப்படியே ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. ஃப்ளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க, அங்கே ஒரு லேடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லேடி கிட்ட போயிட்டு இது பாரு, அந்த ஸ்டெப்ஸான நீ ஆயிலை வந்து அப்ளை பண்ணணும், அந்த பொண்ணு வந்து வாசிக்கும் போது சொல்லி, இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி பாரு, உனக்கு நான் கேஷ் கொடுக்குறேன், உன்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சொல்ல நல்லா தெரியும், ப்ளீஸ் இது பண்ணுன்னு சொல்ல அவளோட காசுக்காக அங்கே வந்து ஆயிலை ஊற்றிட்டா. இப்போ ஹீரோயின் கீழே நடந்து வரும்போது அப்படியே கீழே விழ போறா. ஸோ அதுக்குள்ளே அங்கே வந்து மாங் இருந்திருப்பாரு. அவளை அப்படியே வந்து ஹக் பண்ணி பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு நீ ஜெயிச்சிட்ட, சூப்பர் சூப்பர், நீ சூப்பராக வாசிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இப்போ கீழே விழலையா, இதை பார்த்து இந்த லியாவுக்கு ரொம்பவே கோவம் வரும். இப்போ தான் வந்து வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட்லேருந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். தேர்ட் ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பிளேஸ் வந்து இந்த லியான்றாங்க. லியாக்குள்ள செம்மகாண்டா இருக்குது, எப்படின்னா நான் வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு தெரியுமா? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே லேன்லாம் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. இப்போ எல்லாரையும் ஸ்டேஜுக்கு வர சொல்லுவாங்களா. இந்த லியாலாம் ரொம்ப கடுப்பில் ஸ்டேஜில் அந்த என்ன இருக்குன்னு தெரிஞ்சு மறந்துட்டு அவளே வந்து ஏறிடுவாளா. ஸோ அவளோட கால் பட்டோன்னே வலிக்கி விழுந்துருவா. அவளோட வயிறு அப்படியே இழிச்சுக்கும். ஸோ அதனால் வயிற்றுலேருந்து ரத்தம் வருமா. ஸோ இவளால் தான், அதாவது இவ தான் வந்து அங்கே ஆயில் அப்ளை பண்ண சொல்லியிருப்பா. இவளால் தான் விழுந்திருப்பா. ஆனால் எல்லா பிள்ளையுமே நம்ம ஹீரோயின் மேலே போடுறா, நீ தான் இப்படி பண்ண முன்னால் தான் அப்படின்ட்டு. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அவளை. அங்கே வந்து நம்ம லேனோட அண்ணனுங்க, அதுக்கப்புறம் நம்ம காங் இருக்காங்க. இப்போ லியாவோட அப்பா அம்மா வராங்க. லியாவோட அம்மாலாம் ரொம்ப கோபமாக, முன்னால் தானே என் பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சிவில் அடிக்க வராங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மேங் பிடிச்சிட்டு, என்ன நீ நாங்கள் இருக்கும்போது என்னோட சிஸ்டரை நீ அடிச்சிருவியா, அவ்வளோதான், நீ உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே ரேரான பிளட் தேவை, ஸோ அந்த பிளட் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ வந்து இந்த லியாவோட அப்பா இவன் பிளட் எடுத்துக்கோங்கன்ட்டு அசால்ட்டாக அவ கையை எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்து இவங்க ரெண்டு அண்ணனுங்களுக்கும் செம்ம கோவம் வந்துடுது. டே என் தங்கச்சியோட பிளட் பேங்க்கா இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ என் தங்கச்சியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, அப்போ வந்து இவங்க கெஞ்சுறாங்க லியாவோட அம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல, ரொம்ப நாளாக நாங்கள் வளர்த்தோம்னா அதுக்காகயாவது அவளுக்கு பிளட் கொடு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்ச, அப்போது நம்ம லேனோட அண்ணனுங்க வேணான்றாங்க. ஆனால் லேன் ஓகேன்றா. அதை பாருங்கள், நான் ஒன்றும் வந்து உங்களை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்றதுக்காக இல்லை, நான் ஒன்றும் உங்களை மாதிரி மோசமானவே இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளட் கொடுக்க போயிடுவா. இந்த சைடுக்காக காங்க ஏதோ வாங்க போயிடுவார். இப்போ வந்து நம்ம லேன் இருக்கால, அவள் வந்து பிளட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு இந்த காங் வராரு. வந்துட்டு வந்து இதான் உனக்காக நான் வந்து சூப் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ ஏன் வீக்காக இருப்பல்ல, ஸோ இப்போ தானே பிளட்டு கொடுத்தேன், உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும்னு சொல்ல, என்ன நீ நான் நம்ம செத்து போகிற மாதிரி பண்ணுறேன், நான் பிளட்டு தானே கொடுத்தேன், நான் என்ன செத்தா போயிட போகிறேன், நீ தானே சொன்னேன் பிளட்டு கொடுத்தா செத்து போக மாட்டாங்க, வீக் ஆக மாட்டாங்கன்ட்டு, இப்போ எதுக்கு எனக்கு கேரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொன்னதே அவன் வந்து அப்படியே குத்தி காமிச்சிடுறா. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அவன் சொன்னது காமிக்கிறாங்க. இவன் பிளட்டு கொடுத்தா தான் என்ன செத்தா போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ எங்கே லியா இருக்காளா, அவளோட அம்மா எல்லாமே அவளால் தான், ஒரு பிச்சுமா அவளால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம லேனோட அண்ணன்கள் லேன் வராங்க. இது பாரு, என்னோட சிஸ்டரை பற்றி இப்படி பேசுகிற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்ல, அப்போ லியாவோட அம்மா எல்லாம் உன்னால தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் எதுவுமே பண்ணலை, உண்மை எப்படியோ ஒரு நாள் வந்து வெளில வந்துடும் அப்படின்ட்டு அவள் சொல்வா. எங்கள் லியாலாம் வந்து உன்னால தான் என்னோடய குழந்தையும் போச்சுன்னு சொல்ல, நெக்ஸ்ட் இந்த காங்கு வந்து கண்டுக்க மாட்டார் இந்த லியாக்கெலாம் செம்ம காண்டாகும். இப்போது நம்ம லேனோட அண்ணனுக்கு போனதுக்கப்புறம் இந்த காங் பின்னாடி போக, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்ல, நான் லேன் பின்னாடி போகிறேன்னு சொல்லி, என்ன லூஸா, நம்ம குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்ல, எனக்கு குழந்தையே தேவையில்லைன்னு சொல்ல, நீ லூஸு தெரியுமா, அவனை கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டா, நீ அவளை லவ் பண்ண ஆனால் அவளை ட்ரூவாக பண்ணல, நீ அப்படியே வந்து ஏமாற்றிட்ட அவனை சேர்த்து பண்ண சொல்ல, நீ செடியூஸ் பண்ணனால தான் சொல்ல, நான் செடியூஸ் பண்ணி நீ வந்துடுவியா, உனக்குன்னு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, நான் தான் வேணுட்டே அவள் கையில் அந்த பவுலை ஊற்றுன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல, இதனால அவனுக்கு செம்மக்கோ வருது. நான் இவ்வளோ நாளாக ஏமாந்துருக்கேன்லாம் சொல்ல, ஆமாம் உனக்கு அந்த புத்தி இல்லை, உன் கேர்ள் ஃப்ரெண்டை உன்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த லியா வந்து இந்த காங் கிட்ட சொல்வா. இப்போது நம்ம லேனோட அப்பா வந்து பாலம் அவனப்படி ஃபேக்காக போட்டிருக்கான்னு சொல்ல, அப்படியே லியாவோட லைவை காமிக்கிறாங்க. அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து லேனோட தான் செத்து என் குழந்தை செத்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இப்போ லேன் அவளோட அப்பா அம்மா கிட்டே நம்ம மன்னிச்சிருங்க, நம்மளோட கம்பெனியோட ஸ்டாக் என்ன தான் கீழே போகுதுன்னு சொல்ல, அவங்க ஏமா இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறா, பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் வந்து உடம்பு தப்பாக பேசுகிறாவ, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த லியா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டா, வெளியில் வந்தோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணு அதில் நம்ம வேலை போயிடுச்சுன்னு சொல்ல, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்ல, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலே எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான இதை காமிக்கிறாங்க. அதாவது இவ தானே காசு கொடுத்து அந்த எண்ணெயை ஊற்ற சொல்லியிருப்பா. ஸோ அதை காமிச்சு இல்லை இது ஃபேக், இது ஏன்னு சொல்ல, இது எப்படி ஏயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே காய்கறியில் தூக்கி போடுவாங்க. இந்த வீடியோ வைரல் ஆகுது. இதை பார்த்து மாங்கலாம் சிரிப்பார், பாரு அப்படின்ட்டு நம்ம லேனோ அதை பார்க்குறா. இப்போது ஜாங் காமிக்கிறாங்க. ஜாங்லாம் வந்து அவரோட தங்கச்சி சிரிக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஜாங் வந்து இன்ட்ரோவர்ட் போல, ஆனால் மேங் இருக்காரு அவர் எக்ஸ்ட்ரோவர்டு. இப்போ இவளுக்கு வந்து ஒரு அவார்ட் செரிமனியுமே வைக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வயலின் காம்படிஷன் ஜெயிச்சிருக்காள், அதனால். ஸோ இந்த செரிமனியில் இவளும் இருக்கா, இந்த லியா. ஆக்சுவலி அவள் சொல்கிறா, இந்த காம்படிஷன்
ஆக்சுவலாக நான் ஜெயிக்க வேண்டியது, இந்த செரிமனி எனக்கு நடக்க வேண்டியது, ஆனால் இவளுக்கு நடக்குது, இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த செரிமனியில் இப்போ அவள் அவார்டு வாங்கலான்னு போக அதுக்குள்ளே இவன் வந்து குத்தலான்னு பார்க்குறான் நம்ம லேனை. அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து அந்த கத்தி குத்த வாங்கிடுவார். அது வேறு யாருமே இல்லை, இந்த காங்கு. நம்ம லேண்டில் காங் அப்படின்ற மாதிரி கத்துவா. இப்போது அவள் அப்படியே சிரிக்கிறா, இந்த லியா இருக்கல பைத்தியம் மாதிரி சிரிக்கிறா. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல். இப்போ போலீஸாக அப்படியே அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு சீனை காமிக்கிறாங்க. இது மாதிரி இந்த இவன் இருக்கான்ல, இந்த காங்க அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான் நம்ம லேனுக்கே, என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் மன்னிச்சிரு, நான் பண்ண தப்பலாம் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம இவன் லேன் சொல்லிடுவா. ஸோ அப்படியே வந்து சீன் அப்படியே கட் ஆகி இங்கே லேனை காமிக்கிறாங்க. நீ ஏஞ்சிட்டியா அப்படின்னு காங்கிட்ட கேட்க, எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு சொல்லி பாரு, நான் கண்டிப்பாக உன்னை விட்டு போயிடுவேன், நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டே என்னால் உன்னோட இருக்க முடியாது, நீ ஒழுங்காக என்னை லவ் பண்ணியிருந்தா நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன், என்னால் இனிமேட்டு உன்னோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவா. ஸோ அவனும் அப்படியே கீழே விழுந்துருவான். அவனோட அந்த அடிப்பட்ட இடத்துல ரத்தம் வருமா, அதை பார்த்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் அவளை உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கணும், நான் ஏமாத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம லேன் ஒரு பெரிய வந்து வயலின் ஆர்டிஸ்டாகவே ஆயிடுறா. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவளை ரொம்பவே பாராட்டுறாங்க, ஏன்னா இவன் ரொம்பவே சூப்பராக வாசிக்கிறா. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு கான்சர்ட்டை முடிச்சுட்டு வராங்க. நம்ம லேனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலியும் கிடச்சிருச்சு. அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அப்போ அங்கே ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்னா ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அது வந்து இது உங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே இருக்கிற அவளோட அப்பா அம்மா, டேய் நீ சொல்ல வேண்டியது சொல்லாமல் என்னடா பொக்கே மட்டும் கொடுக்குற, அது வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம ரொம்ப டேட் பண்ணலாமா அப்படின்றான். ஸோ இதை கேட்ட நம்ம ஜாங்கோ மேங்கோ அப்படியே சிரிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு போல், இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் போல். இப்போது நம்ம லேனை தான் காமிக்கிறாங்க. லேன் வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொக்கே வாங்குவா. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாங் அண்ட் ஜாக் இந்த ரெண்டு பேரில் யார் ரொம்ப பிடிச்சது? எனக்கு மாங்க ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவர் வந்து அவர் சிஸ்டருக்காக நிறைய பண்ணார். ஸோ பாய் கைஸ்.